அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவர் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். என் மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக நானே தொடருவேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக நானே தொடருவேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். என் மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக நானே தொடருவேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தால் அப்போது நான் 2026 வரையில் அதுக்கு பிறகு தெரிவித்த மூச்சு இருக்கும் வரை நான் தான் தொடர்ந்து தலைவராக செயல்படுவேன் என இன்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பெண்கள் யாரும் அரசியலுக்கு வர ஆனால் நான் அதுக்கு காரணம் என்னவென்றால் நான் ஏற்கனவே என் குடும்பத்திலிருந்து யாரும் வர மாட்டார்கள் என சத்தியம் செய்திருந்தேன். அதற்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை டாக்டர் ராமதாஸ் சந்தித்து வருகிறார். என் மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக நானே தொடர்வேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். என் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என சத்தியம் செய்திருக்கிறேன் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது தைலாவர தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருவதாக நிலை இருக்கிறது. அங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் தன் மூச்சு இருக்கும் வரையிலும் தானே பாமகவுடைய தலைவராக இருப்பேன் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்று ராமதாஸ் சத்தியம் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பாமக மாவட்ட செயலர் கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள நிலையில தைலாவர தோட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய தைலாவர தோட்டத்தில் தினமும் அவருடைய ஆதரவு நிர்வாகிகள் சந்திப்பது போன்று இன்றைய தினமும் அவருடைய ஆதரவு நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது அவருடன் விவாதம் மற்றும் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திப்பதும் அவ்வப்போது தகவல் சொல்வதும் என்ற நிலையில் இருந்தால் இந்த சூழல்ல இன்றைய தினம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மிக முக்கியமான சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக தன் இறுதி மூச்சு இருக்கும் வரையிலும் தானே பாமகவுடைய தலைவர் என்பதை உறுதியாக நம்புகிறேன். அதனால் நான் தான் பாமக தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டமாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலும் பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனையாக கூட இல்லாம கட்சியினுடைய தலைமைக்குள்ளாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாகவும் கட்சியினுடைய நிறுவனருக்கும் தலைவருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அன்புமணி நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வது, நான் கட்சியை வழிநடத்தக்கூடிய பணிகளை பார்த்துக் கொள்கிறேன், களத்துக்கு சென்று பணியாற்றக்கூடிய வேலைகளை அன்புமணி பார்த்துக் கொள்ள வேண்டும், இதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்று நேற்றைய தினம் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது மேலும் அதே நிலைப்பாட்டில் ராமதாஸ் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் ஆன காலகட்டத்தில் நானே தலைவராக இருப்பேன் என்று நான் உருவாக்கிய கட்சியில் கேட்ப எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதற்கு கூட நான் வெட்கமாக இருக்கிறது எனக்கு என்று ராமதாஸ் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். தான் உருவாக்கிய ஒரு கட்சியில் தான் ஒரு ஆண்டு காலத்திற்கு தலைவராக இருந்து கொள்கிறேன் என்று கேட்கக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமை இல்லையா என்று கேட்பதற்கே தனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று அவமானமாக இருக்கிறது என்று ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல இன்றைய தினம் அவருடைய இறுதி மூச்சு இருக்கும் வரையிலும் பாமகவுடைய தலைவராக நானே இருப்பேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராமதாஸ் நேற்றைய தினம் செய்தியாளர் சொல்லும் பொழுது சௌமியா அன்புமணி தருமபுரியில் போட்டியிடுவதற்கு அவர் முன்னதாக சம்மதிக்கவில்லை எனவும் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் விடாமல் அழுந்து புரண்டு கெஞ்சி கூத்தாடி அவர்கள் போட்டியிடுவதற்கு ஒப்புதல் பெற்றதாகவும் நேற்றைய தினம் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். தனது குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்பதுதான் நான் செய்திருக்கக்கூடிய சத்தியம்.
அந்த அடிப்படையில பெண்கள், அதுவும் ராமதாஸ் அவருடைய குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கு வருவதை ராமதாஸ் விரும்பவில்லை என்றும் நேற்று தினம் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்புல மற்ற செய்தியாளர் கேள்வி எழுப்பும் பொழுது பெண்கள் அரசியலுக்கு மற்ற கட்சிகள் யாரும் வந்திருக்கிறார்களா, குடும்பத்தை சார்ந்து யாரும் அரசியலுக்கு வருவதல்ல, பெண்களாக சுயமாக அரசியலுக்கு வருவது வேறு, ஆனால் ஒரு குடும்பத்தை சார்ந்து பெண்கள் அரசியலுக்கு வருவது வேறு என்ற அடிப்படையில ராமதாஸ் கருத்து தெரிவித்த நிலையில இந்த கருத்துக்களில் தொடர்ந்து அவர் உறுதியாக இருப்பதன் அடிப்படையாக இன்றைய தினமும் அதே கருத்துக்களை ராமதாஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். தன் சாகும் வரையிலும், தன் மூச்சு இருக்கும் வரையிலும் தானே பாமகவுடைய தலைவராக இருப்பேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது கட்சிக்குள்ளாக ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாட்டை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய நிர்வாகி, என்னுடைய மூச்சு காத்து நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னால் வெளித்தெழுமலை அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன். என்னுடைய மூச்சு காத்து நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னால் வெளித்தெழுமலை அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன். என்னுடைய மூச்சு காத்து நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னால் வெளித்தெழுமலை அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன். என்னுடைய மூச்சு காத்து நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் என் மூச்சு இருக்கும் வரை அன்புமணிக்கு பாமக தலைவர் பதவியை நான் வழங்க மாட்டேன் என்று ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூர்ல மாவட்ட செயலர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். மறு இடத்துல தைலாபுர தோட்டத்துல கட்சியினுடைய நிறுவனர், பாமகவுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அங்கு செய்தியாளர் சந்தித்திருக்கிறார். என்னாலும் அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என்ற விதத்திலையும், சாகும் வரையிலும், தன் உயிர் மூச்சு இருக்கும் வரையிலும் நான் தான் பாமகவுடைய தலைவராக இருப்பேன் என்று சொல்லும் வகையிலும் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்புல தகவல் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய தலைவர் பொறுப்புக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக தந்தை மகனுக்கும் இடையே அந்த கருத்து முரண்பாடு இருந்து வருகிறது. பாமகவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் பிரதானமான ஒரு கட்சியாக இருந்து வரக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய தலைவராக அன்புமணி இருந்து வருகிறார். இந்த சூழல்ல அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்று அண்மை காலத்துல ராமதாஸ் அறிவித்திருந்தார். மேலும் நிறுவன தலைவர் ஆகிய நான்
கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இளைஞர்கள் விரும்புவதால் இனி நான் கட்சி தலைவராக நான் செயல்படுவேன், அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்று அறிவிப்பை அவர் வெளியிட்டார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு தான் பாமகக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் பெரிய ஒரு கருத்து முரண்பாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. அதற்கு பிறகாக நடைபெற்றக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழலை இன்றைய தினம் பாமகவினுடைய மாவட்ட செயலர் கூட்டத்தை பனையூர்ல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய வேளையில மறுபுறம் தைலாபுரம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த சந்திப்புல என் மூச்சு இருக்கும் வரையிலும் நான் தான் பாமகவுடைய தலைவர், பாமக தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு வழங்க மாட்டேன், 2026 தேர்தலுக்கான முடிவுகளை தலைவராக நானே எடுப்பேன் என்று அவர் சொல்லியிருந்த சூழல்ல இந்த கருத்துக்களை இன்றைய தினம் அவர் பதிவு செய்திருக்கிறார். மேலும் பாமகவில கட்சியினுடைய பொறுப்புகளுக்கு குடும்பத்தை சார்ந்த யாரும் வரமாட்டார்கள் என்று உத்தரவாதத்தை நான் அளித்திருக்கிறேன், அந்த சத்தியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த சூழல்ல என் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதை தான் விரும்பவில்லை என்று ராமதாஸ் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தன் மூச்சு இருக்கும் வரையிலும் அன்புமணிக்கு பாமக தலைவர் பதவியை நான் வழங்க மாட்டேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் 2 நபர்கள், ஒன்று பாமகவை தோற்றுவித்த ராமதாஸ், மற்றொன்று பாமகவை வழிநடத்தக்கூடிய தலைவர் அன்புமணி. இந்த இருவரும் தந்தை மகன் நிறுவனர் தலைவர், இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடு என்பது நாளுக்கு நாள் பொது வெளியில் அதிக அளவுல விரிவடைந்து வருகிறது. கருத்து முரண்பாடு சீர் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று அண்மையில தைலாபுர தோட்டத்திற்கு ராமதாஸ்